இன்னைக்கு என்ன மாதிரியான பார்வை இருக்கு? நான் அந்த 41 பேர் மரணத்துக்கு நானே காரணம் இல்லை அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கு. 41 பேர் மரணத்துக்கு நானே காரணம் இல்லைன்னா ஏன் ஓடி போய் 20 லட்சம் கொடுத்தீங்க? ஏன் கூப்பிட்டு எல்லாத்தையும் வந்து சமாதானப்படுத்துனீங்க? ஏன் இத்தனை பேருக்கு மரணத்திற்கு வந்து போய் இரங்கல் தெரிவிக்கல? நீங்க தான் காரணம் இல்லைன்னா எல்லாரும் போய் எளிதாக போய் எதிர்கொண்டு இருக்கலாம்ல. ஏன் போய் பார்க்கல? யாரையுமே ஏன் போய் பார்க்கல? இறந்த மக்களை அவங்க குடும்பத்தினரை கூப்பிட்டு சந்திச்சு ஆறுதல் சொல்றதுக்கு கூட உங்களுக்கு தகுதியோ இல்லையே, உங்களுக்கான நேரம் இல்லையே. இங்கிருந்து சேட்டர் பிளைட் எடுத்துட்டு ஒரு நடிகையின் திருமணத்துக்கு போறீங்க. அதே மக்களை போய் சந்தி அப்படின்னா சந்திக்கிறதுல எனக்கு நான் பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்றீங்க. எனக்கு இத்தனை பேர் பாதுகாப்பு வரணும், என் தொண்டை எவனுமே வராது, அவனை உள்ள விடாதுன்றீங்க. இது என்ன அரசியல் இயக்கம் இது? என் தொண்டர்களை உள்ள விடாதுன்னு ஒரு அரசியல் இயக்கத்தோட தலைவர் வந்து ஒரு கோரிக்கை வந்து காவல்துறையிட்ட கொடுக்குறாருன்னா இவராத்தான் இருப்பார். இந்திய அரசியல் வரலாற்றிலே அப்படி ஆள் கிடையாது. இந்திய அரசியல் வரலாற்றிலே இந்த ஜென்சிகிட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்திய அரசியல் வரலாற்றிலே இப்படி ஒரு அரசியல்வாதி கொடுத்ததே கிடையாது. அந்த ரசிகனை உள்ள விடாத அவனால. அப்போ ரசிகர்களாக தான் நீங்கள், அவங்களால தான் ரசிகர்கள். நீங்கள் சினிமா நடிக்கலைன்னு போனால், அவங்க பார்க்காம போனால் நீங்கள் சினிமா நடிகராக இருக்க முடியாது. அப்போ அவர்கள் உங்களை பார்க்க வராங்க, அவனை உள்ள விடாத, நான் போய் ஆறுதல் சொல்லிக்கிறேன் அப்படின்னு நிற்கிறது உங்கள் அரசியல் புரிதல் இல்லாத காட்டுது. உங்களுக்கான தொண்டர்களை நீங்கள் மதிக்கலைன்ற அந்த பார்வையை அதை காட்டுது. அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் இன்றைக்கி திமுகவை குறை சொல்ல போகிறோம். உங்கள் படம் வராதுக்கு காரணம் ஒன்றிய அரசாங்கத்தோட தணிக்கை குழு. கேளுங்க, முறையிடுங்க, கண்டித்து ஒரு ட்வீட் போடுங்க. ஒன்றிய அரசாங்கத்தை வந்து டிவிக்கு வன்மையாக கண்டிக்குது, போடு, ஒரு ட்வீட்டு போடு பார்ப்போம். ஒரு உனக்கு முதுகிலும் உள்ள ஆள் தானே, ஒரு ட்வீட் போடு. நீங்கள் போட அனைவருக்கு விஜய் போட வேணாம், ரொட்டியை போட சொல்லுங்கள், அதாவது ரொட்டியை போட சொல்லுங்கள், போட மாட்டார். சரி, புசி ஆனந்த் போட சொல்லுங்கள், அண்ணன் போட சொல்லுங்கள், போட மாட்டாங்க. இவங்களாம் யாருன்னா 41 பேர் செத்து போனப்போ ஓடி ஒழிஞ்சிட்டு ஆட்கள் இவங்களாம். இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு இருக்காரு, உங்கள் தலைவர் ஒரு பிரச்சனை இருக்காரு, படம் வரல, உங்கள் தலைவரோட படம் வரல. இல்லை, ஒருத்தன் கேள்வி கேட்கல பாருங்க.